வணக்கம். இன்று 67வது குடியரசு தினமான கொண்டாடப்பட்டு வருகிறது இந்தியாவில். அதில் உண்மையில் மக்களாட்சி மலர்ந்த அமைப்பாக 1950 நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திருவிழாவில் இந்த சனியன்ட்ட இருந்து இன்னமும் நாம் ஒரு பயத்தை தான் வாங்கி வச்சிருக்கோமே தவிர உண்மையிலே சனியன்ட்ட இருந்து விடுதலையில் நம்மகிட்ட வரல. சனினா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறணும். நான் இன்னைக்கு 7 சனிங்கிறத என்னுடைய அலுவலகத்திலிருந்து தான் உங்களுக்கு இதை போஸ்ட் பண்ண போகிறேன். 7 சனி, முதல்ல சனினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 9 பிளானட்டில் இன்னைக்கு வரக்கூடிய ராகு கேதுவை விட்டுருங்க. முதல்ல கண்டுபிடிக்கிறப்ப சூரியனும் சந்திரனும், அதற்கு அடுத்தாற்போல் 5 கோள்கள், மொத்தம் 7 உண்மை கோள்களை கண்டுபிடிச்சோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனியன். இந்த 7 பிளானட்டில் இந்த சனியனைத்தான் நாங்கள் துன்பத்தின் கோளாக, துன்பத்தை தரும் கோளாக காரகப்படுத்தியிருந்தார்கள் சாழ்த்தியர்கள். ஜோதிடம் இந்தியாவில் ஒன்றும் கண்டுபிடித்ததாக சொல்லலாமே தவிர, ஆனால் இந்தியாவில் முழு ஜோதிடம் எல்லாம் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதெல்லாம் மேற்கத்திய நாடுகளிலிருந்து வந்தது. அதுக்கு அறிவுபூர்வமான ஆதாரபூர்வமான ரெக்கார்டுகள்லாம் இருக்குது. இந்த சால்டியன்னு சொல்லக்கூடிய மெசபடோமியன், அக்கேடியன், சுமேரியன், மெசபடோமியன், அக்கேடியன், அசீரியன், பாபிலோனியன் அண்ட் சால்டியன், ஒரு 6 சிவிலைசேஷன் வாழ்ந்த காலத்தில், அந்த யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் வாழ்ந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஜோதிடம், இந்த சனியே. ஆனால் அவங்க துன்பத்தின் கோளாக கொடுத்துருந்தாங்க. அதனால தான் இதுக்கு பேர் சாத்தான்னு சொல்லக்கூடிய அந்த பேய்த்தனமான கோள் அப்படின்னு, சாத்தான். அதன் அடிப்படையிலேயே சாட்டன் அப்படின்னு வந்தது. இது ஒரு பொழுதுமே இனிமையை தரக்கூடிய காரகத்தை நாங்கள் இவர்களுக்கு கொடுக்கவே இல்லை ஜோதிடத்தில். ஜோதிடத்தில் சனி செய்யும் செயல்கள் என்னவென்றால், அடுத்து கெடுப்பவன், நம்பிக்கை துரோகம் செய்பவன், கூட இருந்து குளிபறிப்பவன், பின்புறமாக இருந்து தாக்குபவன், தாழ்மையான எண்ணம் கொண்டவன், அடுத்தவர்கள் பொருள்களை அபகரிக்கிறவன், அடுத்தவன் போட்ட சாதாரண சட்டையுடன் கூடிய அமைப்பில் கூட பொறாமைப்படுபவன், திருடுபவன், பிச்சை எடுப்பவன், கேவலமான எண்ணங்களை உடையவன், மனிதர்களுக்கு பொறுக்க முடியாத, ஏற்க முடியாத செயல்கள் யார் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே சனியனின் செயல்பாடுகள் தான். ஒரு பொழுதும் சனியனிடம் இருந்து எந்த ஒரு நல்ல ஒரு பலனும் வராது. அதனாலேயே நாங்கள் எடுத்தவுடன் சனி என்றால் அவன் ஒரு சோம்பேறி கோள் அப்படின்வோம். சோம்பேறித்தனம் என்றால் என்னவென்றால், எதையும் செயல்படுவதற்கு முன் தடைகளுடனே செயல்படக்கூடிய கோளாக இருப்பதால் அந்த கோள் ஒரு தடைக்கோள், ஒரு சனிக்கோள், ஒரு சனியன் கோள், ஒரு துன்பக்கோள், ஒரு பாவக்கோள், பிரச்சனைக்குரிய கோள். அந்த 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, அர்த்தாச்சம் சனி, அதெல்லாம் பொய் சனிங்க. அங்கே வராதிங்க, அதை பற்றி பேசவே மாட்டேன். அது 300 கோடி பேருக்கு சொல்கிற ஒரே பொய், சோதனை தெரியாதவங்க சொல்கிறது. ஆனால் இந்த சனி என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற கோள்களில் இந்த 12 கட்டத்தில் எங்கே வேணாலும் சனி நிற்பார். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை ஒரு கட்டத்தை தாண்டார். மொத்த ராசி மண்டலத்தை 30 வருடங்களாக அவர் சுற்றுறாரு சூரியனுடைய சுற்றுப்பாதையில். நான் இப்போ இந்த கடகலக்கணை எடுத்துக்கிட்டேன். அதில் 7 சனியை போட்டிருக்கேன். இந்த 7 சனி ஆட்சி சனியாக வேற இருக்கும். இந்த இடத்துல இவருக்கு ஆட்சி. சனி 7 இருந்தால் என்ன செய்வார்? நான் சொன்ன துன்பம் எல்லாம் தருவாரா? முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த சனி லக்னத்தில் இருந்தால் என்ன தருவார்? சோம்பேறித்தனத்தை கொடுப்பார், தள்ளி போட எண்ணங்களை கொடுப்பார், தன்னை ஒரு தாழ்மையான எண்ணத்துக்கு கொண்டு போக வைப்பார், தேவையற்ற சின்ன பொறாமை குணங்களை கொடுப்பாங்க, தேவையற்ற சில செயல்பாடுகள் செய்யாததினால் இயக்கங்களையும் பெருமூச்சுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு துன்பக்கோள் இந்த கோள். சரிங்க, இந்த கோள்னால என்னங்க? முதுமையை குறிப்பவனும் இவனே, உடைந்த தன்மைகள், எதுவும் ஒழுங்கற்ற தன்மையில் இருக்கக்கூடிய அத்தனைக்கும் காரகன் இந்த சனியின் தான். இந்த சனி 7ஆம் பாவத்தில் இருந்தால் இது மனைவியோ அல்லது கணவனையோ குறிக்கக்கூடிய வீடாக இருப்பதால், ஒருவேளை இது இந்த சனி அவர்களை பாதிக்குமோ, அதனால் தோஷம் வருமோ என்றால் சாதாரணமாக வரும். என்னவென்றால், இவர் அழகாக இருந்தால் கொஞ்சம் அழகு சுமாராக வருவார்கள்.
இவர் நெட்டையா இருந்தால் குட்டை, இவர் குண்டா இருந்தால் ஒல்லி, இவர் நல்லா இருந்தால் கொஞ்சம் குறைபாடு, ஏதோ ஒரு குறைபாடு அல்லது சோம்பேறித்தனங்கள், அல்லது அவர் குறைவாக இருந்தால் இவர்கள் வேகமாக, ஏதோ ஒரு மாற்று அமைப்புடன் செயல்படக்கூடியவராகத்தான் இருப்பார். நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். அதனால இந்த சனிக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு தோஷம், இது ஒரு இதுன்னா, கோள்கள்லேயே பெரிய தோஷம் இந்த சனி தான். ராகு கேதுவோ செவ்வாய் எல்லாம் கிடையாது. இவன் ஒரு தடவை உள்ள வந்துட்டான்னா 19 வருஷம் தன் திசையை நடத்தக்கூடிய கோளாக இருப்பாங்க. இந்த சனியினாலே மெதுவாக செல்லக்கூடிய அடிப்படை கொண்டவன். தோஷங்களை தருவாரோ தரலையோ, ஆனால் இவர் தோஷத்தை நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஏன்னா விடுதலை எல்லாம் விடுவிப்பெல்லாம் கிடையாது. அதனாலதான் சனியை 7ல் இருந்தால் என்ன, தாமத திருமணம்ன்றாங்க. உண்மையிலே அப்படியெல்லாம் கிடையாது. திருமணம் செய்வதற்கு நாமே நமக்காக தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருப்போம். இது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லைன்னு கடைசியில் ஏதோ ஒன்று சரியில்லாதான் கல்யாணம் பண்ணுவான். அதுக்கு நம்ம முதல்லையே கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் ஈஸியா. இந்த சனிக்கு வந்து பரிகாரம், நல்ல வேலை இன்னும் இந்த பரிகாரம் இல்லை, இந்த 7ல் சனிக்கு அந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த பரிகாரம் பண்ணலாம் சொல்லலை. சொல்லியிருந்தா உண்மையிலே அந்த கோயிலையும் போட்டு நான் விளக்கம் கொடுத்துருப்பேன். அது வேற எதுக்கத்தான் அந்த கோயிலெல்லாம் சொல்றாங்க. அந்த கோயிலெல்லாம் பற்றி ரொம்ப தெளிவாக சயின்டிஃபிக்காக உங்களுக்கு விளக்கம் கொடுப்பேன், உண்மையை விளக்கம். அது அப்புறமேலு அந்த திருநள்ளார் ஈஸ்வரன் தர்பானீஸ்வரரை பற்றி. இப்போ இந்த சனி வந்து 7ல் இருக்கக்கூடிய சனி தாமதத்தை தரும். எவ்வளவு தாமதம்? 12 வயசு கல்யாணம் பண்ற முன்னாடி எல்லாம் கல்யாணம் பண்றப்ப எல்லாருக்கும் இந்த சனி இருந்திருக்குமே, அவங்கெல்லாம் தாமதமா பண்ணாங்க இல்லைங்க. முடிவெடிப்பதில் தாமதம். ஒரு முடிவுக்கு வரவே கிடையாது. பார்க்குற பொண்ணுங்க அல்லது பார்க்குற மாப்பிள்ளையெல்லாம் ஏதாவது ஒரு கோளாறு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அது சரியில்லை, இவங்களே கண்டிஷனை வேற போட்டுக்கிறது. இந்த கண்டிஷனுக்குள்ளே எனக்கு கிடைக்கணும்னு வேற கேட்கறது. அது எப்படி கிடைக்கும்? அங்கதான் 7ல் சனி இருக்கு. ஏதோ ஒரு சின்ன சின்ன மாற்றங்களையும் சின்ன சின்ன இடைஞ்சல்களையும் சின்ன சின்ன தடைகளையும் கொடுத்தா தானே அவன் உண்மையிலே சனி அங்க இருக்கான்னு அர்த்தம். அது ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தா தானே அந்த சனிக்கு உண்டான வேலையாக நடக்குதுன்னு அர்த்தம். அதை எப்படி மாற்றி அமைப்பீங்க? அதெல்லாம் மாற்றி அமைக்க முடியாது. எனவே இருக்கிற தடை என்னவோ, இருக்கிற அமைப்பு ஒரு முடிவுக்கு போயிருங்க. ரொம்ப குறைச்சலா, ரொம்ப அதிகமாலாம் போகாதீங்க. 10 கண்டிஷன்ல 8 கண்டிஷனும் சரியா வரலன்னா சேர்த்தா 2 வந்திருக்குன்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடணும். நிறைய போட்டீங்கன்னா உண்மையிலே சனி கல்யாணம் பண்ணியெல்லாம் வைக்க மாட்டேன், கிழவன் ஆக்கிடுவேன், கிழவி ஆக்கிடுவேன், ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டு போயிடுவேன் சனி. ஏன் கல்யாணமா முடியாதுடா, முடிக்கவே முடியாதுடான்ட்டு போயிடுவேன். ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு உங்க எண்ணங்களை நீங்க கூட்டக்கூடாது. இங்க இருக்கிற இந்த லக்னாதிபதி சந்திரன் எங்கிட்டாவது போய் வம்பா இழுத்து விட்டா ஓவரா சிந்திப்போம். சந்திரன் 7 கூடிய 7ஆம் பாவகாரகன் சுக்கிரன் இவங்கெல்லாம் ஒரு மாதிரியா நின்றாங்க, போச்சுங்க. அப்புறம் கல்யாணமே வாழ்க்கையில 4 நாள் கணக்கா போய்கிட்டு இருக்கோம். சட்டு புட்டுன்னு கல்யாணம் பண்ணணுமா, நிறைய யோசிக்க கூடாது, படான்னு போகணும். பொண்ணு நம்ம சேவப்பா இருப்போம், அங்கிட்டு மாநிலமாக தான் இருக்கா, ரைட்டு ஓகே. சரி நம்ம படிச்சிருக்கோம், அங்கிட்டு படிக்கலையா, ஓகே. சரி நம்ம படிக்கல, அங்கே படிச்சிருக்கா, ஓகே. நம்ம புருஷன் நம்ம வந்து சம்பாதிக்க 10,000 ரூபா வாங்குற, அந்த பொண்ணு 26,000 ரூபா வாங்குது, அது ஓகேன்னு சொல்லுதா கல்யாணத்துக்கு, ஓகே. எல்லாத்தையுமே ஒரு ஏற்றத்தாழ்வுடன் அங்கே இருக்கும். அந்த தாழ்வு வந்து பெருசாக நம்ம எடுத்துக்கிறாம சட்டுன்னு கல்யாணத்துக்கு போயிடணும். அப்படின்னா தான் சனி உங்களுக்கு சுலபமாக கல்யாணம் பண்ண வைப்பார். இல்லாட்டினா இவர் இழுத்து விட்டார்னா ரொம்ப நாள் ஆகும். சரி சனி 7ல் இருந்து 2 திருமணத்தை ஏற்படுத்துவார், 3 திருமணத்தை ஏற்படுத்துவாரா? சத்தியமா அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு கிடையாது. சனி எனக்கு 2 திருமணம் 3 திருமணம் இவன் செய்ய மாட்டான். இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கோள்கள் அவர்கள் திசாபுத்தி நடத்தும் பொழுது அவருக்கு 2 திருமணம் நடக்க வேண்டும் என்ற அமைப்பில் அவருடைய லக்னமோ மற்ற கோள்கள் அமைப்போ இருந்தால் கண்டிப்பாக 2 திருமணம் நடக்கும். அதுக்கு இந்த சனியை சப்போர்ட் எல்லாம் பண்ண மாட்டார். சனி 7ல் இருந்தால் 2 கல்யாணம் 3 கல்யாணம் 10 கல்யாணம் அதெல்லாம் கிடையாது. சனியும் துன்பம் தர்றவன், அவன் ஒரு துன்பத்தின் இடர்பாடு தடை அந்த இதை கொடுக்கக்கூடிய அந்த கோள் அந்த வேலையை செய்யுது. எனவே கொஞ்சம் நீங்க தயவு செய்து சொல்றேன், 7ல் சனி இருக்கிறவங்க வேகமா கல்யாணத்துக்கு போங்க. நீங்க பாட்டுக்கு கண்டிஷன் மேல கண்டிஷன் போட்டு கண்டிஷன் மேல கண்டிஷன் போட்டீங்க, சத்தியமா உங்களுக்கு கல்யாணத்தை நடத்தவே விட மாட்டார். மேக்சிமம் எவ்வளவு லேட் பண்ணணுமோ அவ்வளவு லேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால இந்த 7ல் சனி தோஷம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தடை. நமக்கு ஏதாவது ஒரு எதிர்த்தாப்புல ஒரு மாற்றுடன் கூடிய அமைப்புல தான் அந்த பார்ட்னர் வருவாங்க. வரட்டும், அதை வழியை ஏத்துக்குங்க, அழகா கல்யாணம் பண்ணுங்க. சனியால் ஏற்படுற தோஷம் அதுதான், அது கூடவே இருக்கத்தாஞ்சி மாறாது. அது எந்த கோயிலுக்கு போனாலும் மாறாது.
எந்த சாமி கும்பிட்டாலும் மாற. அதனால அந்த சாமி கும்பிடுறது கோயிலெல்லாம் விட்டுட்டு நிம்மதியா சட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணீங்கன்னா ஏழையில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு பெரும் துன்பத்தை தராது. இதுக்கு மேல எல்லாம் வேணும் அப்படின்னா தயவு செய்து என்னுடைய கன்சல்ட்டுக்கு வாங்க. உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லுவேன். இப்போதைக்கு இதுதான் பொதுவாக சொல்லக்கூடிய சனி. ஏழையில் இருக்கக்கூடிய சனி தடைகளையும் தாமதத்தையும் தருவதால் தயவு செய்து வேகமாக திருமணத்துக்கு செல்லுங்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி.